ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தின் 52வது அத்தியாயம். பாராயண பலன் விடை கொடுங்கள். ரகுநாத கோவிந்த தபோல்கர் ஐயா ஹேமாட்பந்த் என்று அழைக்கப்பட்டவர். அவர் எழுதிய கடைசி அத்தியாயம் இது. 53 அத்தியாயங்கள் உள்ளன. ஆனால் அவர் அந்த இறுதி அத்தியாயத்தை எழுதவில்லை என்று தெரிகிறது. இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் நூலில் வரும் அனைத்து காதைகளும் ஸ்ரீ சாயி லீலா என்னும் ஒரு மாதாந்திர பத்திரிகை. அது மராத்தியில் சாயி வாழும் காலத்தில் எழுதி புகழ்பெற்ற பத்திரிகையாக இருந்து வந்த ஒரு பத்திரிகை. அதில் பாபா வாழும் காலத்திலேயே இந்த கதைகள் அனைத்தும் அவருடைய சம்மதத்துடனே எழுதப்பட்ட கதைகள், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள். ஸ்ரீ சாயி லீலா பரம பவித்திரமான பத்திரிகை. நம் குருவின் சரித்திரத்தின் உருவத்தில் இகத்தை பற்றியும் பரத்தை பற்றியும் போதனைகளை அளிக்கும் பல காதைகள் அதில் எல்லோரும் படிக்கலாம். எண்ணற்ற நிகழ்ச்சிகளை சேகரித்து வைத்திருந்தவராயினும் கற்பனை வளமோ உயர்கல்வியோ இல்லாத ஹேமாட்பந்தின் கையை பிடித்தவாறு தம்முடைய சச்சரித்திரத்தை தாமே எழுதி கொண்டார் சாயி. இவ்வாறு ஹேமாட்பந்த் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் எவரெவரெல்லாம் சாயியின் சொரூபத்தை கண்டனரோ அவரவரெல்லாம் முவ்வித தாபங்களிலிருந்தும் விடுபட்டனர். அந்த சக்தி ஏற்படுத்திய தாக்கத்தின் பிரதாபத்தை எப்படி போதிய அளவிற்கு வர்ணிக்க முடியும்? உதார குணத்திற்கு பிரசித்தி பெற்ற சாயி தம்மை வழிபடுபவர்களை தீங்கி நின்று மீட்க தம் சரித்திரத்தை தாமே எழுதினார். பவித்திரமான கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்த பின் சமாதி மந்திரை தரிசனம் செய்துவிட்டு சச்சரித்திரத்தை செவிமடுக்கவோ பாராயணம் செய்யவோ வேண்டும். அவரவர் இல்லத்திலிருந்தும் தினமும் பாராயணம் செய்யலாம். இவ்வாறு செய்யும் பொழுது 3 வகையான தாபங்களும் தணியும். அவருடைய கதைகளை தற்செயலாக சொல்லும்போதே நமக்கு ஆன்மீக நன்மை ஏற்படுகிறது. அது அந்த சமயத்தில் நமக்கு தெரியாமல் போகலாம். ஆகவே பிரேமையுடன் இக்காவியத்தின் உள்ளே செல்லுங்கள். கோடி பாவங்கள் நிவர்த்தியாகும். ஜனன மரண யாதனைகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்று மனதில் எவரெவரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அகண்டமாக நினைவில் நிற்கும் பக்தியையும் குரு பாதங்களின் மீது பெரும் பற்றையும் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சாயியின் குணங்களுடன் கூடிய தூல சுரூபத்தை இடைவிடாது தியானம் செய்தால் தூல உருவம் மறைந்து சூக்கும ஆத்மஸ்வரூபம் வெளிப்படும். குணங்களுடன் கூடிய உருவத்துள் நுழையாமல் ஆத்ம ஜோதியை காண இயலாது. குணமற்றதும் ஆழம் காண முடியாததுமான பரபிரம்மத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. தேவரீர் ஒரு உடலில் வாழ்ந்து கொண்டே விசுவாசமுள்ள பக்தர்களை பிரேமையுடன் உமது பாதங்களுக்கு இழுத்தீர். தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தேகத்தை மறக்க செய்து அவர்களே அறியாதவாறு அவர்களை பரமார்த்த வாழ்வில் நடத்தி சென்றீர். கடலை தழுவிய நதி தன்னுடைய அடையாளத்தை துறந்து விடுவதைப் போன்று தேவரீரிடம், அதாவது சாயியிடம் சரணடைந்த பக்தர்களின் இரண்டுண்டு என்னும் சிந்தனையை முழுமையாக நீக்கி விடுகிறீர். 2 தீபங்கள் ஒன்றை ஒன்று ஆலிங்கனம் செய்யும் போது இருமை நிலையை இழந்து இரண்டும் ஒன்றாகி ஒரே தீபமாக ஒளிர்கின்றன. கற்பூரத்தின் நறுமணம் கற்பூரத்திலிருந்தோ சூரிய ஒளி சூரியனிலிருந்தோ பளபளப்பு பொன்னிலிருந்தோ பிரிந்து தனியாக இருக்க முடியுமா? நதி கடலில் சங்கமமான பிறகு கடலாகவே மாறிவிடுகிறது. கடலில் விழுந்த உப்பு பொம்மை கடலாகவே மாறிவிடுகிறது. அதுபோலவே சாயி பாதங்களில் சரணடையும் பக்தர் இருமை நிலையை இழந்து விடுகிறார். தம்முடைய தனிப்பட்ட இருப்பை தியாகம் செய்துவிட்டு சாயியுடன் ஒன்று விடுகிறார். விழித்திருக்கும் போதும் கனவு காணும் போதும் தூங்கும் போதும் சாயிமயமான நிலை ஏற்பட்டு விட்டால் அந்த
இலைக்கு உலக வாழ்விலிருந்து நிவர்த்தியடைந்த நிலை என்றல்லாது வேறென்ன பெயர்? ஆக இப்பொழுது சாயியினுடைய பாதங்களில் நமஸ்காரம் செய்து நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே, உம்மை தவிர வேறெதிலும் என்னுடைய வாஞ்சை, அதாவது விருப்பம் அலைந்து திரிய வேண்டாம். பானையின் உள்ளும் புறமும் விண்வெளியால் நிரம்பியிருப்பது போல் படைப்போனிலிருந்து புல்பூண்டு வரை எல்லா உயிர் வர்க்கங்களிலும் பரிபூரணமாக எவர் நிரம்பியிருக்கிறாரோ, எவர் அணுவளவும் சமமின்மை அறியாதவரோ, எவருக்கு சகல பக்தர்களும் சரிசமானமோ, எவர் மானமும் அவமானமும் அறியாதவரோ, எவருடைய மனம் பிரியத்தையோ வெறுப்பையோ அறியாததோ, எவர் பக்தர்களை ஆதரிப்பதில் எல்லளவும் பாரபட்சம் காட்ட மாட்டாரோ, அந்த சமர்த்த சாயியை சரணடைவோமாக. எவர் நான் அவரை நினைப்பதால் மாத்திரமே நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறாரோ, அவருடைய பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி பேறு பெற்றவர்களாக ஆவோமாக. ஆகவே கதை கேட்கும் சான்றோர்களே, சிறந்த பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரம். நண்பர்களாகிய உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், கவனமாக கேளுங்கள். பிறவிக்கடல் கடப்பதற்கு அரியது. மாயையால் எழும்பும் அலைகள் கட்டுப்படுத்த முடியாதவை. அவை ஆன்மீக ஆராய்ச்சியற்ற கரைகளில் மோதி தைரியம் என்னும் ஓங்கி வளர்ந்த மரங்களை வீழ்த்திவிடும். அகங்கார புயல் பிறவிக்கடலை கொந்தளிக்க செய்கிறது. கோபம், வெறுப்பு முதலாகிய பயங்கரமான சுறா மீன்கள் இந்த கடலின் ஆழத்தில் நிர்பயமாக வாழ்கின்றன. நான், எனது என்னும் முதலைகளும் முன்ஜென்ம அனுபவங்கள் விளைவிக்கும் பற்றுகள் மற்றும் விகல்ப சிந்தனைகள் ஆகியன உருவாக்கும் நீர் சுழல்களும் இந்த கடலில் அநேகம். நிந்தை செய்தல், பொறாமை, வெறுத்து ஒதுக்குதல் ஆகிய எண்ணற்ற நீரில் வாழும் உயிரிகள் இக்கடலின் மேல்மட்டத்தில் மிதந்தவாறு சுற்றி வருகின்றன. இந்த கடல் பயங்கரமாக தோன்றினாலும் நம் பரமகுரு அகத்தியர் உருவத்தில் அதை உள்ளங்கையில் ஏந்தி குடித்து விடுவார். சத்குருவின் பாத தூளிகளில் ஏவலாள்களாக இருப்பவர்கள் இக்கடலை கண்டு சிறிதும் பயப்பட வேண்டாம். சொல்கிறேன், சத்குரு சமர்த்த சாயி பிறவிக்கடலை கடக்க உதவும் நாவாய். அவரிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் அனைவரையும் அக்கறை சேர்ப்பார். பிறவிக்கடல் கடப்பதற்கு மிக அரியது. சாயியின் பாதங்களை ஒரு படகாக செய்து கொள்ளுங்கள். எந்த பயமுமின்றி அவர் உங்களை அக்கறை சேர்ப்பார். நிஷ்டையின் அற்புதம் அத்தகையது. இந்த விரதத்தை பாலித்தால் சம்சார சுகதுக்கங்களின் தீவிரம் நம்மை வாட்டாது. இதற்கு ஒப்பான லாபம் ஏதும் உண்டோ? இதுவே நம்மை பாதுகாத்து கொள்ளும் சாமர்த்தியம். சாயி பாதங்களில் அத்தியந்த பக்தியுடன் சாயியின் உருவம் கண்களில் நிலைக்கட்டும். எல்லா உயிர்களிலும் சாயி தெரியட்டும். இந்த மனநிலையை எல்லா பக்தர்களும் அடையட்டும். என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நான் மனம் போன போக்கில் திரிந்து கீழே விழுந்தேன். இந்த ஜென்மத்திலாவது எனக்கு புலனின்பங்களிலிருந்து விடுபெறும் பலம் உண்டாகி நற்கதி லாபமாகட்டும். எனக்கு பின்னால் சாயி நிற்கும்போது யாரும் என் மீது கை நீட்ட முடியாது. இந்த நம்பிக்கையில் நிலை பெற்ற சாயி பக்தர்கள் பெரும்பேறு பெற்றவர்கள். ஆகவே பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு எல்லா பக்தர்களின் சார்பாகவும் அவரிடம் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று என் மனதில் தோன்றுகிறது. இந்த புத்தகம் தினமும் படிப்பதற்காக எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும். ஏனெனில் இதில் நியமமாக பிரேமையுடன் பாராயணம் செய்பவரின் சங்கடங்கள் அனைத்தையும் இது விளக்கும். உடலை சுத்தம் செய்து கொண்ட பின் பிரேமையுடனும் சிரத்தையுடனும் 7 நாட்களில் படித்து முடிப்பவரின் வெறுக்கத்தக்க நிகழ்வு சூழ்நிலை மாறி சாந்தமடையும். இந்த காவியம் பரமாத்ம இலை கொண்டு நெய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பிரம்மத்தின் கதைகளால் நிரம்பி இருக்கிறது. பிரம்மமும் ஆத்மாவும் ஐக்கியமாவதால் ஏற்படும் ஆனந்தத்தால் அமிர்தம் போல் இருக்கிறது. இதுவரை காணப்படாத வகையில் அத்வைத சித்தாந்தத்தின் ஆழமுடையதாகிறது.
இவ்வாறு இந்த சச்சரித்திரம் தினமும் செவிமடுக்கப்பட்டாலும் அல்லது நியமமாக பாராயணம் செய்யப்பட்டாலும், தினமும் காதில் கேட்டாலும், செவிமடுக்கப்பட்டாலும் அல்லது நியமமாக பாராயணம் செய்யப்பட்டாலும் சமர்த்த சாயியின் பாதங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் நிவாரணம் செய்யும். செல்வத்தை விரும்புபவர்கள் செல்வத்தை பெறுவர். தூய்மையான தினசரி நடவடிக்கைகளில் பூரணமான வெற்றி பெறுவர். பலன் நாம் செய்யும் அந்த நிட்டைக்கு சமமாகத்தான் கிடைக்கும். ஏனெனில் பாவம் இல்லாத அனுபவம் ஏது? இந்த நூலை பயபக்தியுடன் படித்தால் சமர்த்த சாயி இன்முகம் காட்டி அஞ்ஞானத்தையும் தரித்திரத்தையும் அளிப்பார், ஞானத்தையும் செல்வத்தையும் அருள்வார். இக்காவியம் எழுத திட்டமிட்டவர் சாயி. அதுவே அவருடைய இரகசியமான விருப்பமும் கூட. அவருடைய பாதங்களில் அன்பு கொள்பவரின் வாழ்க்கை பெரும்பேறு பெற்றது. சித்தத்தை ஒருமுகப்படுத்தி நேம நிட்டையுடன் சச்சரித்திரத்தில் ஓர் அத்தியாயமாவது தினமும் படிப்பவர்க்கு அளவற்ற சுகம் விளையும். தமக்கு இதம் ஏற்பட வேண்டும் என்னும் சிந்தனை உள்ளவர் இந்த காவியத்தை ஆசாரத்துடன் படிக்க வேண்டும். ஜன்மத்திற்கு பின் ஜன்மமாக அவர் சாயியின் உபகாரங்களை ஆனந்தம் நிரம்பியவராக நினைவில் கொள்வார். குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, மகா சமாதி நாள், ராமநவமி ஆகிய உற்சவ தினங்களில் ஓர் நியமமாக இந்த கிரந்தம் இல்லத்தில் வாசிக்கப்பட வேண்டும். எப்படி எப்படி மனதில் சங்கமமோ அப்படி அப்படி அடுத்த பிறவி அமைகிறது. இறக்கும் நேரத்தில் மதி எப்படியோ அப்படியே கதி என்பது சாஸ்திர விதி. பக்தர்களின் ஆதாரம் ஸ்ரீ சாயி. அவரின்றி விக்கினங்கள் நாசமாவதில்லை. ஓர் தாய் தன் குழந்தையிடம் கருணை காட்டுவதில் வியப்பென்ன? இதற்கு மேல் என்னால் என்ன சொல்ல முடியும்? சொற்கள் ஓர் முடிவுக்கு வந்த பின் மௌனமாக இருப்பதே சிறப்பு என்று நான் உணர்கிறேன். ஏனெனில் அதுவே மிக சிறப்பான துதியாகும். ஆகவே மோட்சம் அடைவதில் தீவிரமாக மனதை செலுத்தி சுபகாரியங்களை தினமும் செய்து கொண்டு இறைவனின் பெருமையை கேட்டல் முதலாகிய 9 அங்கங்கள் அடங்கிய பக்தி மார்க்கத்தில் வாழ்க்கை செலுத்தினால் அந்த கரணம் தூய்மையடையும். ஆனால் இது சத்குருவின் அருளின்றி விளையாது. அவரின்றி பரதத்துவ ஞானமும் நான் முழுமுதற் பொருளாக இருக்கிறேன் என்னும் இடைவிடாத நினைவும் ஏற்படா. குருவின் மீது நிட்டையும் உண்டாகாது. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுக்கு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள சம்பந்தத்தை உபமானமாக கூறுதல் பெயரளவுக்கு மட்டுமே. பிதா புத்திரனை இவ்வுலக சுகங்களுக்குத்தான் பாத்திரமாக்க முடியும். குருவோ இகத்திலும் பரத்திலும் சுகமளிக்கும் சக்தி பெற்றவர். தந்தை அளிக்கும் செல்வம் அழியக்கூடியது. குரு அளிக்கும் செல்வமோ அழிவுக்கு அப்பாற்பட்டது. என்றும் நிலைத்திருக்கும் வஸ்துவின் அனுபவத்தை கண்ணெதிரில் கையில் இடுவார். ஒரு தாய் தன் குழந்தையை 9 மாதங்கள் வயிற்றில் சுமந்து பிரசவ நேரத்தில் வெளியுலகில் விடுகிறாள். குருமாதாவோ இச்செய்கையை தலைகீழாக செய்கிறார். வெளியுலகில் இருக்கும் சிஷ்யனை தம்முள்ளே ஏற்றுக்கொள்கிறார். அந்திம நேரத்தில் குரு குரு என்று நினைக்கும் சிஷ்யன் சாயுஜ்ய பதவியை அடைகிறான். இதில் சந்தேகமே இல்லை. மாறாக ஜீவிதமாக இருக்கும்போது குரு சிஷ்யனை கை நீட்டி அடித்துவிட்டால் சிஷ்யன் பூரண பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். குருவால் கொடுக்கப்பட்ட அடி ஜனன மரண சுழலை நிறுத்தும். குருவால் தமது மனித உடலுக்கு ஒரு முடிவு கண்டவரை விட பாக்கியவான் எவரும் உளரோ? வாள், தடி, கோடாரி, சூலம் இத்தியாதி ஆயுதங்களில் ஒன்றை கையில் எடுத்தே ஆக வேண்டும். அடி விழுந்தவுடன் சிஷ்யன் சுத்தமடைவான். பிறகு சத்குருவின் உருவம் தெரியும். இந்த உடம்பை எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் அது என்றோ ஒரு நாள் கீழே விழத்தான் போகிறது. மாறாக குருவின் கைகளால் அது அழிவடைந்தால் மறுபடியும் ஜனனம் இல்லாது ஒழியும். இவ்வாறு அவர் அன்பின் வேகத்தில் தாங்க முடியாத அன்பால் இந்த கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் கூறுகிறார். என்னை அடிமேல் அடியாக சாகும் வரை அடியுங்கள். என்னுடைய அகங்காரத்தை வேரோடி வெட்டி எறியுங்கள். எனக்கு புனர்ஜென்மம் ஏற்படாத அளவுக்கு என்னை அடித்து நொறுக்குங்கள்.
என்னுடைய கர்மங்களையும் அகர்மங்களையும் குரு யாரை அடிக்கிறார்? ஒரு மனிதரை, பக்தரை, சிஷ்யரை அடிப்பாரா? இல்லவே இல்லை. அவருடைய கெடுதல் நிகழ்வுகளையும் கெட்ட எண்ணங்களையும் அவருடைய கர்மங்களையும் அடித்து நொறுக்குகிறார். அதையே இதன் ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதை ஏற்கனவே நான் நிறைய முறை குறிப்பிட்டுள்ளேன். மேலும் சாயி தேவா, நீர் எல்லா இடங்களிலும், மேலும் கீழும், ஆகாயத்திலும், 4 திசைகளிலும், அனைத்து திசைகளிலும் நீரே நிறைந்திருக்கிறீர். ஆகவே ஹேமாட் அனன்யமாக சாயியிடம் சரணடைகிறேன். சத்குருவின் பாதங்களை திடமாக பற்றி கொண்டு புனர்ஜென்மத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபடுகிறேன். இவ்வாறாக என் உத்தாரணத்தை சம்பாதிக்கிறேன். கணக்கற்ற பக்தர்களை கைதூக்கி விடுவதற்காக ஹேமாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தி தம்முடைய சரித்திரத்தை தாமே இயற்றிய லீலை ஒரு சிறிய அற்புதமா என்ன என்று அவர் ஆதங்கப்படுகிறார், ஆசுவாசப்படுகிறார். மேலும் கொசுவால் மேருமலையை தூக்க முடியுமா? சிட்டுக்குருவியால் கடல் நீரை வற்றும்படி செய்ய முடியுமா? ஆனால் சத்குரு பின்னால் நின்றால் அற்புதங்கள் விளையும். ஆகவே கதை கேட்பவர்களே, நான் உங்களுக்கு வந்தனம் செய்கிறேன். இந்த காவியம் முழுமை பெற்றுவிட்டது. சாயியின் காவியம் சாயிக்கே அர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஆகவே நான் யார் சரணம் செய்ய, அர்ப்பணம் செய்ய? இங்கு நான் என்பது எப்படி வந்தது என்று மேலும் ஆச்சரியப்பட்டு கூறி, ஆதி வியாதியாகிய அகங்காரத்தை விடுத்து நம் குருவின் புகழை திரும்ப திரும்ப பாடுவோமாக. மனதின் மேல் ஆணை செலுத்துவதும் நட்போதனைகளை அளிப்பதும் ஆகிய வாக்கால் செய்யப்பட்ட இந்த யாகத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த காவியம் இங்கே பூரணமடைகிறது. என்னுடைய மனோரதமும் நிறைவேறுகிறது. சாயி தம் மனதில் கொண்ட வேலையும் முழுமை பெறுகிறது. நான் பேறு பெற்றவனானேன் என்று கூறிவிட்டு மேலும் கூறுகிறார். சத்குருவின் பாதங்களை இதயத்தில் தரித்து கொண்டால் பிறவிக்கடல் பத்திரமாக கடக்கப்படும். ரோகத்தால், அதாவது வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் பெறுவர். தரித்திரர்கள் செல்வந்தர்களாவர். சந்தேகங்களும் மனக்கோணல்களும் அகன்று உறுதியும் தெளிவும் பிறக்கும். தீனர்களும் வல்லன்மை பெறுவர். இந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தால் பிசாசு பிடித்தவர்களும் காக்காய் வலிப்பு நோயால் அவதிப்படுபவர்களும் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவர். ஊமைகள், ஊனமுற்றோர், நொண்டிகள், செவிடர்கள் ஆகியோர் அனைவரும் இக்காவியத்தை படித்தாலும் கேட்டாலும் மகிழ்ச்சியுறுவர். அஞ்ஞானத்தால் மூடப்பட்டு சர்வசக்தி வாய்ந்த இறைவனையே மறந்தவர்களும் உத்தாரணம், அதாவது இறைவனால் நன்மையாக செய்யப்படுவர். மனிதர்களாக பிறந்தும் தங்களுடைய அசுர நடத்தியால் உடம்பை பாழ்படுத்தியவர்களும் உலகியல் வாழ்வில் உழல்வதே நல்லது, சுகம் என்று கருதுபவர்களும் தீங்கினின்றும் மீட்கப்படுவர். சாயிநாதரின் செயல்கள் கற்பனை கெட்டாதவை அல்லவோ. ஹேமாட்டை தம்முடைய பாதங்களில் உறுதியாக ஸ்தாபனம் செய்து சேவையில் இழுத்து தம்முடைய வேலையை செய்து முடித்து கொண்டார். முடிவாக இவ்வுலகத்தை செலுத்துபவரும் பாதுகாப்பவரும் புத்திக்கு எழுச்சியூட்டுபவருமான சத்குருவின் சமர்த்த சாயியின் பாதங்களில் என் எழுதுகோலையும் என்னையும் அர்ப்பணம் செய்கிறேன் என்று கூறி இந்த 52வது அத்தியாயத்தை ஹேமாட் பந்தா ஐயா அவர்கள் முடிக்கிறார்கள். ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணமாகட்டும். ஆனால் இதை முழுமையாக அவர் நான் முடிக்கிறேன், இன்னும் ஒரு அத்தியாயத்துடன் இறுதியாகிவிட்டது என்று கூறுகிறார். ஆனால் எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள். அவர் பாபாவின் பாதங்களில் இந்த இறுதி அத்தியாயத்தை எழுதும் பொழுதே அவருடைய உடலை அர்ப்பணமாக்கிவிட்டார். இதுவே அவருடைய இறுதியான அத்தியாயம். 53வது அத்தியாயம். இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு நூலுக்கும் முடிவுரை என்று இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. ஆனால் அதை எழுதியவர் வேறு ஒருவர். அதை அடுத்த காணொளியில் அந்த அத்தியாயத்தை காண்போம்.
குருபாதமே கெதி.